ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மணி சேவிங் டிப்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டிப்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க, என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் புத்தாண்டுக்கு நீங்கள் என்ன வாங்குனீங்க அந்த மாதிரி கேட்டிங்க. எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை புத்தாண்டுக்காக. அக்ஷய திருதி வருது இல்லையா, அப்போ ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எதுவுமே பண்ணலை. நான் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி அக்ஷய திருதி வருது, புத்தாண்டு வருது அப்படின்னா உங்களால் ஷாப்பில் போயிட்டு வாங்க முடியலனாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமௌண்ட் டிஜிகோல்டில் நீங்கள் போட்டு சேவ் பண்ணலாம். அதுவும் நம்ம தங்கம் வாங்குகிற மாதிரி தான். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் நேற்றே இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கலைனாலும் இந்த மாதிரி ஆப்பில் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்லோட் பண்ண முடியலை வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா மணி சேவிங் டிப்ஸில் நான் எகெயின்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கேஷாக செலவு பண்ணுறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கூகுள் பேயில் சின்ன சின்ன செலவுகள்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் நகை சீட்டு கட்டுறது, போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது, இதை மட்டுமே நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மூலமாக பண்ணுங்கள். உங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ உங்கள் கையிலேருந்து நீங்கள் கேஷாக எடுத்து செலவு பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ அமௌண்ட் நம்ம கையிலேருந்து போகுது அப்படின்றதே தெரியும். இப்போ மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு 5000 செலவுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அங்கங்கே ஜிபே பண்ணாமல் 5000 கேஷாக ஏடிஎம்லேருந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு கையில் வச்சுக்கோங்க. இப்போ எப்போவுமே வீட்டில் ஒரு பர்ஸ் வச்சுருப்பீங்க நீங்கள், அதில் 2ஆக நீங்கள் அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பர்ஸில் வண்டியிலேயே ஒரு பர்ஸில் போட்டு நீங்கள் பாக்ஸில் அங்கே வச்சுக்கலாம் அந்த அமௌண்ட்டை. அப்போது வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கேஷ் தேவைப்படும் போது நீங்கள் வீட்டில் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் போகும்போது சப்போஸ் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கூட அங்கே நீங்கள் எப்போவும் வண்டியில் போவீங்க அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் கேஷாக. கேஷ் கம்மி ஆக ஆக நம்மளே கண்டிப்பாக இவ்வளோ தான் நம்ம இந்த மந்த்துக்கு எடுத்து வச்சோம் செலவாகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எக்ஸ்பென்சஸ் கம்மி ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 மாதம் நீங்கள் கண்டினியூஸாக இந்த மாதிரி அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ 5000 வைக்கிறீங்கன்னா 6000 ஆகுதா, இல்லை அதுக்கு மேலே ஆகுதா, இல்லை 4000 4500லேயே நம்மளோட செலவுகள் முடிஞ்சிருதா அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது பிஃபோராக ஒரு அமௌண்ட்டை ஒரு 200 300 அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் டிஜிகோல்டில் போட்டு வச்சிடலாம். அப்படி போட்டு வச்சுட்டு மீதி அமௌண்ட் செலவாகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இவ்வளோக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. சிலர் கையில் அமௌண்ட் வச்சுருந்தா எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஐட்டம்ஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை மந்தோட எண்டில் கூட நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் மீதம் இருக்கோ அதை கூட நீங்கள் டிஜிகோல்டில் பே பண்ணலாம். என்னதான் நம்ம தங்கம், வெள்ளி இதெல்லாம் வாங்கி சேவ் பண்ணாலும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம கையில் கொஞ்சம் பணமும் இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற தங்கத்தையோ வெள்ளியவோ ஒவ்வொரு டைமும் நம்ம போய் சேல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நம்மளோட செலவுகளுக்காக, இல்லை பிடிச்ச பொருளை வாங்கிறதுக்காக. ஸோ கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டும் சேவ் பண்ணணும். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ண போதோ, இல்லை எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு உண்டியல் ஓப்பன் பண்ணுறீங்க அதில் ஒரு மணி இருக்குன்னாவோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வரலாம். இந்த மாதிரி போடும்போது 1 இயரில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு என்னன்றதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்களையும் அதில் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இப்போ டிஜிகோல்ட் சேவிங் ஸ்கீமில் வீக்லி ஒன்ஸ் மணி போடுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரைடேவோ இல்லை தேர்ஸ்டேவோ உங்களுக்கு பிடிச்ச நாள், சனிக்கிழமையோ எந்த கிழமையோ இந்த இன்னைக்கு நம்ம இந்த வாரத்தில் 100 200 அமௌண்ட் இஷ்யூ கிடையாது. ஆனால் இந்த டேயில் நம்ம கண்டிப்பாக போடணும். இப்போ ஃப்ரைடே போடுறீங்கன்னா இப்போ இந்த மந்த் 4 ஃப்ரைடே வருது, 5 ஃப்ரைடே வருதுன்னா எவ்ரி ஃப்ரைடே அதில் ஒரு அமௌண்ட் போடணும். மினிமம் 100 ருபீஸ், மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ போட முடியுமோ போடலாம். அது மாதிரி டார்கெட் வச்சுட்டு நீங்கள் போட்டு அமௌண்ட் சேவ் பண்ணலாம். அதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அமௌண்ட் நம்ம கேஷாகவும் சேவ் பண்ணணும். அதுதான் அப்போ தான் நம்ம வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஃபுல் அமௌண்ட்டையும் போயிட்டு கோல்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ்லாம் இந்த மந்த் ஏப்ரல் மேல எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கோ, லஞ்ச் பேக்கோ, வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வெளியில் ஒரு பெரிய ஷாப்புக்கு போனீங்கன்னா மேபி கம்மியாக இருக்கலாம். என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இந்த பவுச் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸ்கூல் பேக் எல்லாமே ஆஃப்லைனை விட எனக்கு ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. குவாலிட்டியும் நல்லாயிருக்கு.
நான் வாங்கின பேக்கோட லிங்க் கூட நான் குடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. அதுதான் வாங்கணும்னு இல்ல. அந்த மாதிரி நெறைய ஆப்ஷன் வந்து நீங்க ஸ்கூல் பேக்ஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஆப்ஷன் கூட இருக்கு. இப்போவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க, ஏப்ரல் இல்ல மேவோட ஸ்டார்ட்டிங்லேயே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்கலனா கூட நீங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற வாங்கிக்கலாம். இல்ல ஷாப்ஸ்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லாத்தோட ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஷாப்ல வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஆன்லைனில் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக்கு இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நேரில் போய் பார்த்து போட்டு பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். பேகு, லஞ்ச் பேகு இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து மொத்தமாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பென்சில்லாம் பாக்ஸாக இந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது அடிக்கடி போய் வாங்குறதுக்கான தேவை வந்து இருக்காது. அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம இதில் வந்து சேவ் பண்ணவும் முடியும். இந்த ஏப்ரல் கடைசியில இல்ல மே ஸ்டார்ட்டிங்லேயே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்துருச்சு பேக் ஒரு 1 வீக்ல வந்துரும். வந்துட்டு உங்களுக்கு சைஸ் இஷ்யூ இந்த செட் ஆகல அப்படின்னா கூட ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு பேக் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். இந்த ஸ்கூலுக்கு தேவையான நீட்ஸ்லாம் வந்து வாங்கும்போது இந்த டிப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்ட் பற்றின ஆஃபர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 14 ஏப்ரல் வரைக்கும் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 4th மே வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டுக்கு 2% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டட். மினிமம் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹40,000. அதில் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் காயின் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜுவல் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2% டிஸ்கவுண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீல் தான். ஜிஆர்டி பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி சென்னையில் வந்து நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 16th ஏப்ரல் அப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஷோரூமில் மட்டும் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கிராமுக்கு வந்து ₹250 வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா ₹75 வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க நம்ம போடுற கோல்டுக்கு மார்க்கெட் ரேட்டை விட. டைமண்ட்லேயும் பெர் கேரட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 12,500 லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சில்வருக்கு வந்து 25% ஆஃப் பண்ணுறாங்க மேக்கிங் சார்ஜஸில். இந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கூடுவாஞ்சேரி பிரான்ச்சில் 16th ஏப்ரல்லேருந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இது வந்து காயினுக்கு கிடையாது, ஜுவல்லரிக்கு மட்டும்தான் ₹250 வந்து லெஸ் பண்ணுறாங்க. இது நிறைய ஷாப்ஸில் வந்து அக்ஷய திருதிக்கான ஆஃபர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லலிதாலெல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய ஷாப்ஸோட அக்ஷய திருதி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு நமக்கு ஓரளவுக்கு எல்லோரும் போகிற ஷாப் ஒரு 10 ஷாப் நம்ம எடுத்து அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ஒரே சிங்கிள் வீடியோவில் போடலாமா, இல்லை வந்து ஒவ்வொரு ஷாப் பற்றியும் ஃபுல்லாக வந்து ஷார்ட்ஸில் போடலாமா அப்படின்றதையும் சொல்லிவிடுங்க. ஏன்னா 3 மினிட்ஸ் வரைக்கும் இப்போ ஷார்ட் வீடியோ வந்து போட முடியும். அதிலே என்னால் மேக்ஸிமம் வந்து சொல்லிட முடியும் ஒவ்வொரு ஆஃபர்ஸும். அதனால ஷார்ட் வீடியோ போடலாமா, இல்லை எல்லா ஷாப்பும் சேர்த்து ஒரே லாங் வீடியோவில் போட்டுடலாமா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுபடி நான் போடுறேன். இந்த ஏப்ரல் மந்த்துக்கான சீட்டு பேமெண்ட் வந்து எல்லோரும் கட்டிட்டீங்களா, இன்னும் யாராவது கட்டாமல் இருக்கீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். தொடர்ந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ரேட் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணாதவங்க வீடியோ பார்க்குறவங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து செக் பண்ணுங்கள். நம்ம டெய்லி கோல்டு ரேட் வந்து 9:30க்கே வந்து ஸ்டேட்டஸ் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.